ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் வியூவர் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 2023 வந்து முடிய போகுது இல்லையா? ஸோ இந்த 2023 வந்த பெஸ்ட் மூவிஸ் அண்ட் ஃப்ளாப் மூவிஸ், மொக்க படங்கள் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேச போகிறோம். அண்ட் தென் ஒரு சில விஷயங்களை நான் முன்னாடியே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த லிஸ்ட்டில் போடுற படங்கள் எந்த படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டராக சொல்ல போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஹிட் லிஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் மந்த் வைஸ் ஆர்டர் அப்படியே சொல்கிறேன். இதில் வந்து தமிழ் மூவிஸ், கன்னடா மூவிஸ், தெலுங்கு அண்ட் எல்லா மூவிஸும் கலந்து தான் வந்து இருக்க போகுது. அண்ட் மொக்க மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணல, ரேண்டமாக தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸாக வந்து இந்த படம் தான் ஃபஸ்ட்டு, இந்த படம் தான் செகண்ட், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லலை. நான் மேலோட்டமாக தான் சொல்ல போகிறேன். ஒர்க் கொஞ்சம் ஹெவியானதுனால இந்த வருஷம் நான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே பார்த்தீங்கன்னா அதிகமாக போடல. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவே வரல. ஸோ அதனால் எப்போவுமே இயர் எண்டில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது நம்ம சேனலில் எப்போவுமே போடுவோம். ஸோ அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வான்ஸாக அதை எப்போவுமே லாஸ்ட் மினிட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இது வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதுக்கப்புறம் வர படங்கள், அதாவது டிசம்பர் 15க்கு மேலே வர படங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகலாம். ஸோ அப்படி மிஸ் ஆனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2023 மூவிஸை பற்றி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கடந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட் மூவிஸை விட சின்ன பட்ஜெட் மூவிஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜெயிச்சு. அண்ட் அதிகமாக நம்ம ஆடியன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அதிகமாக சாட்டிஸ்ஃபை பண்ண படங்களும் பார்த்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட் மூவிஸ் தான். ஸோ லோ பட்ஜெட் படங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆடியன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரிப்பீட் வேல்யூவாக பார்க்க வச்சுச்சு, தேட்டருக்கு வர வச்சுச்சு. அண்ட் தென் இந்த லோ பட்ஜெட் மூவிஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் நடிக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. அதே சமயம் பெரிய பட்ஜெட் மூவிஸும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. ஒரு சில தான் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10ஓட 11 போன மாதிரி ஒரு சிலது மொக்கையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் வைஸாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் ஹிட் லிஸ்ட் என்ன, ஹிட் மூவிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆர்டராக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வைஸ் ஆர்டரில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்த நம்மளை எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வச்ச படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக எல்லாரும் சொல்ல போகிறது வாரிசு, துணிவு அப்படிங்கிற இந்த ஒரு 2 படங்கள் தான். ஸோ இந்த 2 படத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ வாரிசு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபேமிலி மூவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பார்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த துணிவு அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஜித்தோட அதுக்கு முன்னாடி ஃபிலிமான வலிமை படத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அதே ஹெச்னத் காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த படம் தான் இதுவும். பேங்க் ராபரியில் ஆரம்பிச்சு இந்த படம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மணியை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு சொன்னால் இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹெச்னத் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருக்காரு. ஸோ உண்மையாலுமே துணிவு மூவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அஜித்தை நம்ம பார்ப்போம் அந்த படத்தில். ஸோ அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஷேடில் மாதிரி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருப்பாங்க. அது வந்து நம்மளை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிங்க வைக்க இருந்துச்சு. அண்ட் மணியை பற்றின ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் செகண்டாக நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன டாடா அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ கவின் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருந்தாரு. இதுவும் ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து எடுத்துச்சு. லோ பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து எடுத்துச்சு. அண்ட் ஒரு நல்ல படமும் சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கவின் மாதிரி ஒரு யங்கான ஸ்டார், இது வரைக்கும் நம்ம சினிமாலே அதிகமாக பார்க்காத ஒரு ஸ்டார் வந்து நடித்ததுனால அப்படி இருந்தும் இந்த படம் இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணி இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சு. நல்ல கண்டென்ட், நல்ல எமோஷனலாக பார்த்தீங்கன்னா ரொமான்டிக், ஒரு நார்மல் ஒரு ட்ராமா ரொமான்ஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் எண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 3வது படம் என்ன கேட்டிங்கன்னா அதே மாதம் ரிலீஸ் ஆனால் அயோத்தி அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே நாளில் நடக்கிற கதை. சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டடான படங்கள் எப்போவுமே நடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் டோட்டலாக மாற்றி ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை இழந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அண்ட் அந்த பாடியை திருப்பி அவங்க ஊருக்கே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தா உண்மையாலுமே எல்லாத்தையும் ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. லோ பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி இதுவும் பார்த்தா பெரிய ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மாதம் அதுக்கு அடுத்த மாதம் வந்து 2 படங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த படம் வந்து பார்த்தா வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற படங்கள் தான் இந்த 2 படமும். அந்த 2 படங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து நம்ம தனுஷ் நடித்த வாத்தி, அண்ட் 2வது படம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சிம்பு நடிச்ச ரிலீஸ் ஆன 10 தலை. ஸோ வாத்தி படத்தை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு பீரியடு, ஒரு எஜுகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எஜுகேஷன் வந்து எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் அடிப்படையாக வச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவும் ஒரு சில இல்லாஜிக்கலான சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அப்படி இருந்தும் இந்த படம் வந்து
பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்புவோட 10 தலை. ஸோ மாநாடு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் வெந்தத்தனி காடு அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் நடிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மஃப்டி படத்தோட ரீமேக்கு. ஸோ மஃப்டியோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் வந்து இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி எஸ்டிஆரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக வந்து இருக்கும். அவரோட கேரக்டர் அண்ட் எண்டிங் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்மோட கேட்க சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த படம் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி இருந்தும் இந்த படம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெற்றிமாறனோட டேரக்ஷனில் நம்ம இப்படி சூர்யாவில் இப்படியெல்லாம் நடிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு காட்டின ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 1. ஸோ இந்த விடுதலை பார்ட் 1 படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ட் வெற்றிமாறன் அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆனதில்லை. ஸோ இந்த படமும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பே கொடுக்கல. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் வந்து அடிச்சிச்சு. அண்ட் சூரி கிட்ட இருந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத கேட்க வச்ச படம். அண்ட் உண்மை சம்பவத்தை வந்து கொஞ்சம் தழுவி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அண்ட் விடுதலை 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட் பண்ணுற ஐடியாலே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இருந்தார். பட் விடுதலை 2 ஷூட்டிங் விடுதலை 1 ரிலீஸ் ஆகிறப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வருது. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், அதாவது பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அந்த ஷூட்டிங் எடுத்து நாங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இப்போ விடுதலை ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாதம் ஆச்சு. அப்படி இருந்து இன்னமும் வந்து பார்த்தா அந்த செகண்ட் பார்ட்கான ஷூட்டிங் வந்து பார்த்தா போயிட்டே தான் இருக்கு. அந்த வெற்றிமாறன் ரீசெண்டாக கூட சொன்னார் 4 கோடியில் ஆரம்பித்த படம் 65 கோடி பட்ஜெட்டில் வந்து நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக விடுதலை 2 இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த விடுதலை 1 பார்க்குறவே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 2018 அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை வெள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா 2018 மூவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேரக்டர் பக்கம் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த கேரளாவில் வந்து அந்த ஃப்ளட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அந்த ஃப்ளட்டில் அவங்க எல்லாருமே எப்படி தப்பிச்சாங்க, உயிர் பழச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப எமோஷனலாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங். அந்த ஃப்ளட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து எடுத்திருந்தாங்க. மலையாளத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் படமே வச்சுக்கலாம். அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான். நம்ம மணிகண்டனோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன குட் நைட் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ இந்த குட் நைட் படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தரோட கொரட்டை ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக மாறுது அப்படிங்கிறத ஒரு நார்மல் ஃபீல் குட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் கலந்து காமெடியாக எல்லாம் கலந்து சூப்பராக இப்போ தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையாலுமே எல்லாத்தையும் பார்க்க வச்சுச்சு. உண்மையாலுமே லோ பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ படத்தை ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக வந்து இருந்துச்சு. அதை வந்து உடச்சி இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்கள் நிறையா வந்ததில்லை. இந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சூப்பராக வந்து மாதிரி ரிலீஸ் ஆகி ஓடுச்சு. அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாதி நடிச்சு ரிலீஸ் ஆனால் வீரன் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஜேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா படங்கள் வந்திருக்கு. முகமூடி அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தும் சூப்பர் ஹீரோ ஜேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த ஹீரோ ஆகட்டும் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக போனதில்லை. பட் இந்த வீரன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோனா சிட்டியில் மட்டும்தான் இருக்கு, நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மின்னல் முரளி படத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்தேன். அந்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் காமெடி அந்த மாதிரி எல்லாமே வச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சூப்பர் ஹீரோ விஎஃப்எக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சு சூப்பராக எடுத்திருந்தாங்க. பட் அந்த வில்லன் கேரக்டர் வினய் கேரக்டர் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் உண்மையாலுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த வருஷம் வந்ததில் இந்த ஒரு படம் பார்த்தா டிஃப்ரெண்ட் கண்டென்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து ஒரு நல்ல படமே வச்சுக்கலாம். அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அசோக் செல்லன் சரத்குமாரில் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா போர் தொழில் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ போர் தொழில் ராட்சசன் படத்துக்கு அப்புறம் வந்து எத்தனையோ படங்கள் வந்து ஒரு சில படங்கள் ராட்சசன் மாதிரியே சீரியல் கில்லர் படங்கள் எத்தனையோ வந்திருக்கும். பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஓடுனதில்லை. பட் இந்த போர் தொழில் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. அங்கங்கே சின்ன லேக் ஆகும். பட் எங்கேயுமே அந்த ஸ்டோரியை விட்டு வெளியில் போகாது. அந்த சரத்குமாருக்கு இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா கெரியர் பெஸ்ட்டுனே வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்லன் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஸோ சீரியல் கில்லர் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. ராட்சசன் அதே பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த போர் தொழில் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சே பார்த்தீங்கன்னா சீக்வல் ப்ரீக்வல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த போர் தொழில். ஸோ இந்த ஒரு படத்தையும் வந்து எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உதயநிதி கடைசியில் நடிக்க போகிற படம் அப்படின்னு சொல்லி நடித்த படம் தான் பார்த்தீங்கன்னா மாமன்னன் அப்படிங்கிற இந்த ஒரு படம். உதயநிதி, வடிவேலு, கீர்த்தி சுரேஷ், ஃபகத் ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு அரசியல் படம். மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாரு. இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ரத்னவேல் அப்படிங்கிற அந்த ஃபகத் ஃபாசில் கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஏகப்பட்ட மீம்ஸு ஏகப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு பாலிடிக்ஸ் வச்சு எலெக்ஷன் வச்சே ஓட்டின மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வடிவேல் கிட்ட இப்படி ஒரு ஆக்டிங்
ஃபீலிங் வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு இது வரைக்கும் காமெடியாக நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு ரோலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த படம் பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சுச்சு. உண்மையாலுமே இந்த வருஷம் வந்ததில் வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக சரி அண்ட் ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் பார்த்தா பிரித்து மேஞ்சிருப்பாரு. ஸோ வடிவேலை விட ஃபகத் ஃபாசில் பிரித்து மேஞ்சிருப்பாரு. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம்னே வச்சுக்கலாம். அது நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மெடன் அஸ்வின் டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திக் நடிச்சு ரிலீஸ் ஆனால் மாவீரன் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படமே வச்சுக்கலாம். பிரின்ஸ்னு ஒரு மொக்க படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திக் நடித்த படம் இது. ஸோ மடன் அஸ்வின் அந்த காம்போங்கிறதுனால வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் வந்து பார்த்தா கிரியேட் ஆச்சு. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தா உண்மையாலுமே டிஃப்ரெண்ட். சூப்பர் ஹீரோ மாதிரியே ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு, எப்படி அந்த ஜனங்களை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்தா சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. காமெடி, ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவாக இல்லாமல் ஒரு நார்மல் வேலை பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அண்ட் மிஷ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொடுத்துருப்பாரு. அண்ட் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்ததில்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லோ பட்ஜெட் படம் தான். பட் இருந்தாலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் காமெடியே பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ண மாட்டாரு. டாக்டரில் எப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணாரு அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சந்தானம் நடிச்சு ரிலீஸ் ஆன டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ தொடர்ச்சியாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பேய் படங்கள் அரண்மனை, காஞ்சனா அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா சொதப்பிச்சு. ஏகப்பட்ட படங்கள் பேய் படமாக வந்து மொக்க படமே ஆச்சே தவிர யாரையும் பார்த்தீங்கன்னா ஏன்டா பேய் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் காமெடி படம் தான். ஸோ பேய் ஹாரர் காமெடி அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கேம் ஷோ மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் ஃபுல் காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட சேர்த்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொக்க படங்களும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு. அந்த சில பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சு நம்ம நெல்சன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஜெயிலர் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ ஜெயிலர் படத்தை பற்றி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. அண்ட் இந்த ஜெயிலர் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரஜினிக்கு ஒரு பெரிய கம்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. ஸோ ரஜினியும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா படத்துலையும் ஸ்டைலு, அந்த என்ட்ரன்ஸ் சாங், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பட் அது எல்லாமே இல்லாமல் இந்த படம் ஒரு நெல்சன் ஸ்டைலில் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உண்மையாலுமே இந்த படம் ஜெயிலர் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த வருஷம் வந்ததில் ஒரு பெஸ்ட் மூவி, ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், அதே இந்த படத்தில் வில்லனா வந்த விநாயகன், அந்த மாரிமுத்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அனிருத்தோட பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. உண்மையாலுமே ரஜினிக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் அடிச்சிச்சு. உண்மையாலுமே நெல்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் அமைஞ்சிச்சு. அண்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அட்லி டைரக்ஷனில் ஹிந்தியில் போய் நம்ம ஷாருக் கான் வச்சு நம்ம அட்லி எடுத்தார் இல்லையா, ஜவான். ஸோ அந்த ஒரு படம் தான். ஸோ என்னடா ஜவானை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு சில பேர் நினைக்கலாம். ஸோ ஜவான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தா அட்லி வந்து பார்த்தா அட்லி பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பழைய கதை தான். பட் அப்படி இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தா அவர் கொடுக்குறது வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தா இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு புது படம் மாதிரி இருக்கும். ஒரு ஹை கிளாஸான ஒரு மேக்கிங் இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு வழக்கமாக பார்க்குற டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அது ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பண்ணி அது ஆடியன்ஸ் என்கேஜிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்க வச்சிருப்பாரு. இருந்தாலுமே இந்த ஜவான் படம் ஏகப்பட்ட படங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துச்சு. அதையும் தாண்டி இந்த படத்தில் ஷாருக் கான் ஒன் மேன் ஷோவாக டபுள் ஆக்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் நயன்தாரா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இந்த படத்தையும் பார்த்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ அனிருத்தோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அனிருத்தோட மியூசிக் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும்னே தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துலையும் பார்த்தா கிராண்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. உண்மையாலுமே ஜவானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட்டில் வந்தால் இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருந்தும் பார்த்து ஒரு சூப்பரான அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டிவாக நிறைய படங்கள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். பட் அதிலே தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை ஒன் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான படமாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஷாருக் கானுக்கு இந்த வருஷம் பத்தான், ஜவான் அப்படிங்கிற இந்த ஒரு 2 படமும் பார்த்தா 1000 கோடியே கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ டோட்டலாக இந்த வருஷம் கால்குலேட் பண்ணி பார்த்தா 2000 கோடி, 2 படங்களில் 2000 கோடி வந்து இந்த படம் கலெக்ஷன் அடிச்சிச்சு. ஸோ பாலிவுட்டில் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிச்சு. ஸோ இதோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அட்லி தான். ஸோ அட்லியால் ஒரு தமிழ் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் படம் பண்ணி 1000 கோடி பார்த்தா கலெக்ஷன் அடிச்சு கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே இதை பாராட்டி ஆகணும். லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரம்பொருள் அப்படிங்கிற இந்த ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஸோ இந்த ஒரு படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சரத்குமார், அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் இல்லைன்னா வந்து அமிதேஷ் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ இதுவும் வந்து லோ பட்ஜெட் படம். ஒரு நார்மல் த்ரில்லராக பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இருந்துச்சு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக சொல்லணும். இதுவும் வந்து லோ பட்ஜெட்டில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ண வச்ச ஒரு படம். அதுல பார்க்க போகிற அடுத்த படம்னு கேட்டிங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன RDX அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான்.
கடந்த வருஷம் ரிலீஸ் ஆன தள்ளுமாலா அப்படிங்கிற ஒரு படம் மாதிரி இந்த படம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக பார்த்தே இருந்துச்சு. இந்த படம் பார்த்தா பெரிய லெவலில் பார்த்தா பேசப்பட்டுச்சு. அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பெஸ்ட் மூவினே சொல்லலாம். நீரஜ் மாதவ், பாபு ஆண்டனி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் பார்த்தா இந்த படத்தில் வந்து பார்த்தா எடுத்திருப்பாங்க. பாட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட டேரக்ஷனில் நம்ம விஷால் எஸ் ஜே சூர்யா கலக்கின மார்க் ஆண்டனி அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ இந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்தா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 2 எஸ் ஜே சூர்யா 2 விஷால் வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து பார்த்தா இருப்பாங்க. ஸோ டைம் ட்ராவலில் வந்து பார்த்தா கேங்ஸ்டர் ஃபிளிக்காக ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த படத்தை பார்த்தா சூப்பராக பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன் மேக் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்தில் விண்டேஜ் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணது உண்மையாலுமே சூப்பராக வந்து பார்த்தா இருக்கும். விஷாலை விட எஸ் ஏ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்டிங்கில் வந்து பார்த்தா பிரித்து மெஞ்சிருப்பாரு. அந்த வில்லனிசம் காட்டுறதாகட்டும், ஒரு ஹியூமராக கொடுக்குறதாகட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைப்லேயே பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிருக்கும் இந்த படம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் உண்மையிலேயே விஷாலுக்கு ஒரு பெரிய கம்பேக், இரும்பு திரைக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துச்சு. அதே சமயம் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ அந்த படத்துக்கு அப்புறம் பகீரான ஒரு மொக்கப்படம் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கம்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் படம். பட் இருந்தாலும் டைம் ட்ராவல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா இந்த ஒரு படத்தில் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா காமிச்சிருந்தாங்க. ஒரு ஃபோனை வச்சு பாஸ்ட் லைஃப்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சாங்க. இதுவும் வந்து பார்த்தா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்ததில் இருந்துச்சு. அது நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன நம்ம சித்தார்த் அவரோட ப்ரொடக்ஷனில் சித்தார்த்தோட ஆக்டிங்லேயே அருண்குமார் அவரோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா சித்தா. ஸோ சித்தா அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே இதுவும் வந்து லோ பட்ஜெட்டில் இந்த வருஷம் வந்ததில் ஒரு பெஸ்ட் படம்னு எடுத்துக்கலாம். உண்மையாலுமே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லப்படாத, அதாவது எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் தென் இந்த சொசைட்டிக்கு உண்மையாலுமே ஒரு தேவையான ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு டிராமாட்டிக்காக நார்மலாக மூவ் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தில் சொல்லப்படுற மெசேஜ், குழந்தைகள் வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ், அண்ட் குட் டச் பேட் டச் எல்லாமே கற்று தரணும் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தில் தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது இந்த வருஷம் வந்ததில் ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னா இந்த சித்தா படம் பற்றியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அது நம்ம பார்க்க போகிற அடுத்த மலையாள படம் ஒன்று இருக்குது. அதான் வந்து கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ எப்படி தமிழ் சினிமாவில் தீரநடிகாரம் 3 மாதிரி ஒரு படம் வந்துச்சு, அதே மாதிரி மலையாளத்தில் நம்ம மம்முட்டியோட ஆக்டிங் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ தீரநடிகாரம் 3 மாதிரியே ஒரு கிரிமினலை பிடிக்க ஆரம்பித்த ஒரு கதை எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஒரு ஸ்லோபான தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. உண்மையாக இதுவும் பார்த்தீங்கன்னா மலையாளமில் வந்த ஒரு பெஸ்ட் படம்னே வச்சுக்கலாம். அது நம்ம பார்க்க போகிற அடுத்த படம்னு கேட்டிங்கன்னா, நம்ம விதார்த்து, விக்ரம் பிரபு, ஸ்ரீ இந்த மாதிரி மல்டி ஸ்டாரராக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் படம்னே வச்சுக்கலாம். எப்படி லாஸ்ட் இயர் நித்தம் ஒரு வானம் இந்த மாதிரி ஃபீல் குட் படங்கள் வந்துச்சோ, ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்ததில் ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் மூவியாக பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மல்டி ஸ்டாரராக இருந்தாலும் அந்த ஒரு கதைக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் குட் ரொமான்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த எமோஷன்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ உண்மையாலுமே இந்த வருஷம் வந்ததில் ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த இருக்கப்பட்ட மூவியை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அது நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்த ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சா பார்த்தீங்கன்னா லியோ அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த லியோ படத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்காது, ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து 100% அவர் படம் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்தார். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அண்டு அவரோட ஸ்டைலில் லோகேஷ் ராஜோட ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இந்த படத்தில் இல்லை. பட் இருந்தாலும் லோகேஷ் ராஜ் எடுத்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவர் எடுக்கிற படத்தோட ரேங்கிங் வைஸாக நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு படம் பார்த்தா லாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து விஜயோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சைடாக வந்து இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த வருஷம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அண்ட் லியோ அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த 2 படங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த லியோ படம் மேலே தான் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எல்லாத்துக்கும் ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். எடுத்த அளவுக்கு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். இந்த படத்தை உண்மையாலுமே லோகேஷ் ராஜ் படம் அப்படின்னு சொல்ல வைக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சுத்தமாக மிஸ்ஸிங். இந்த படத்தில் விஜயை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இருக்காது. பட் மற்ற படம் இது லோகேஷ் ராஜ் எடுத்த படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க் பயங்கரமாக இருக்கும். பட் இந்த ஒரு படத்தில் கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு வாட்சபிளான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓரளவுக்கு அது கண்டிப்பாக விஜயோட பெர்ஃபார்மர் சைடாக பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் சாட்டிஸ்ஃபை பண்ணால். அந்த எல்சியூ கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை நார்மலாக வைக்காமல் இந்த படத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்ச மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த லியோ. அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற அடுத்த படம்னு கேட்டிங்கன்னா, இந்த தீபாவளி வின்னராக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரகாவலாரன் எஸ் ஏ சூர்யா ஆக்ஷனில்
நம்ம கார்த்திக் சுப்ராஜோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. சினிமாவை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதையும் தாண்டி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் டாமினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நடிப்பார். பட் இந்த ஒரு படத்தில் எஸ் ஜே சூர்யாவே ஓவர்டேக் பண்ணி நம்ம ராவா லாரன்ஸ் பிரித்து மெஞ்சிருப்பார். ஸோ ராவா லாரன்ஸை வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ரோல், ஒரு காமெடி படம், ஒரு ஹாரர் காமெடி படம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு படத்தில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெர்ஃபார்மர் சைடாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டாவோட ஒரு ப்ரீக்குவலாக பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. உண்மையாலுமே இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்ததில் ஒரு பெஸ்ட் படம். அண்ட் கார்த்திக் சுப்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்து, இந்த படத்தில் நடித்த ராவா லாரன்ஸுக்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக் ஆச்சு. அது நம்ம பார்க்க போகிற அடுத்த படம்னு கேட்டிங்கன்னா நம்ம ரியோ ராஜ் அவரோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா ஜோ அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படம் வந்து ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஃபீல் குட் ரொமான்ஸ் மூவிஸாக வந்திருக்கும் இல்லையா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ விடிவி, V1000 அந்த மாதிரி ஏகப்பட்ட கௌதம் மேனன் படங்கள் அது எல்லாத்துக்கும் அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ரொமான்டிக் மூவி அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ ரியோ ராஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோ. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆன படம் தான். ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இந்த வருஷம் வந்ததில். லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான். நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம ஹரிஷ் கல்யாண், எம்எஸ் பாஸ்கர் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஸோ ஒரு சாதாரண நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கிங் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு டெய்லி லைஃப் இஷ்யூவாக பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூவாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு இஷ்யூவை தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அண்ட் எம்எஸ் பாஸ்கரும் சரி, ஹரிஷ் கல்யாணும் சரி, இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் ஒரு படி மேலே போய் பிரித்து மெஞ்சிருப்பார். சும்மாவே எம்எஸ் பாஸ்கர் ஒரு பெரிய பர்ஃபார்மர். இந்த படத்தில் அவர் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவர் ஆக்டிங்கில் பிரித்து மெஞ்சிருந்தார். ஹரிஷ் கல்யாண் நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்களை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அந்த வகையில் அவரோட வரிசையில் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்த ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ட்ராமாட்டிக் த்ரில்லராக பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. இதெல்லாமே தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஹிட் மூவிஸ். இதில் நான் மேபி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு என்னென்ன படங்கள் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு தோணுச்சோ அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நானும் உண்மையில் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தேன். பட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு லிஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மேபி மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஹானரபிள் மென்ஷனாக வந்து ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா என்னோட பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு படம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ரீரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்படி ரீரிலீஸ் பண்ணதில் ஒரே ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா நான் தேட்டரிக்கலாக போய் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து ரிலீஸ் ஆன வேட்டையாடு விளையாடு. ஸோ அந்த ஒரு படம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் நான் வேறு எந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு போயிருந்தேன். உண்மையாலுமே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து தான் எனக்கு அமைஞ்சிச்சு. ஸோ கௌதம் மேனனோட ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் எடுத்துக்கலாம். அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் ஆகட்டும் எல்லாமே அந்த படத்தில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஒரு பர்சனல் இந்த வருஷம் நான் தேட்டரிக்கல் விசிட்டில் ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஒரு படம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வேட்டையாடு விளையாடு படத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஹிட் லிஸ்ட் ஓவர். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு படங்கள் இந்த வருஷம் வந்த நல்ல படம் இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அந்த ஒரு படத்தை வந்துன்னா நீங்கள் என்ன படம் பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே ஒன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் நம்ம இதே லிஸ்ட்டில் அப்படியே வந்து பார்த்தா அடுத்தது நம்ம அப்படியே ஹிட் மூவிஸ் பார்த்தாச்சு. அப்படியே மொக்கப்படங்கள் நம்மளை வச்சு செஞ்சுருக்கோம். ஒரு சில படங்கள் இந்த வருஷம் ஏகப்பட்ட படங்கள் வந்து பார்த்தா நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஹெவியான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து நம்மளை பயங்கரமாக வந்து பார்த்தா டிசப்பாயிண்ட் பண்ண படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆர்டராக சொல்கிறேன். இதை வந்து பார்த்தா ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் போகலாம். பட் இது நான் இந்த ஒரு படம் தான் பயங்கரமான மொக்கப்படம், இந்த ஒரு படம் அதை விட பயங்கரமான மொக்கப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் நான் ஒரு கேட்டகரிஸாக வைக்கல. ஒரு நார்மல் ஒரு ரேண்டம் லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ போனது ஒரு மந்த் வைஸ் ஆர்டராக பார்த்தேன். இது ஒரு ரேண்டம் லிஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் மொக்கப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன நம்ம சந்தீப் கிஷன் அவரோட ஆக்டிங்கில் நம்ம ரஞ்சித் ஜெயக்கொடி அவரோட டேரக்ஷனில் வந்த படம் தான் பார்த்தீங்கன்னா மைக்கேல் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. நம்ம லோகேஷ் கராஜே பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு அப்டேட் தளபதி சீசன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனல் மீட்டில் வந்து சொன்னார். ஸோ அவரே வந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறப்போ இந்த படத்துக்கு பார்த்தா பெரிய ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இது கேஜிஎஃப், விக்ரம் எல்லா படம் என்னென்ன ஆக்ஷன் படம் இருக்கோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கேஜிஎஃப்ல இருக்கிற அப்படி அந்த லைட்டிங் டோன்
சொல்லணும், அந்த கேஜிஎஃப் இருக்கிற அந்த அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்படியே எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் சீன் பை சீன் நீங்கள் பார்க்குறப்ப அப்படியே கேஜிஎஃப் படம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். தென் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் வர மாதிரியே ரோலெக்ஸோட இன்ட்ரோ மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த வருஷம் வந்த ஃபர்ஸ்ட் ஒரு மொக்க படம்னா பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இது பயங்கரமாக ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. வந்ததில் ஒரு ஒர்ஸ்ட் மூவி, ஒரு மொக்க மூவி அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த படத்துக்கு ஹைப் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஊற்றிக்குச்சு. லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரபுதேவா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனோட டேரக்ஷனில் வந்த படம் தான் பார்த்தீங்கன்னா பகீரா அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த ஒரு படம் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. 2022 ரிலீஸ் ஆக வேண்டியது 2021 பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. பட் 2022 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் கடைசியில் 2023 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்போ உண்மையாலுமே பெரிய ஹைப்பாக வந்து பார்த்தா இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து பார்த்தா இருந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னடா மன்மதன் படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் பொண்ணுங்களை கொஞ்சம் தப்பாக போர்ட்ரே பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சு. லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொக்க படம் அப்படின்னே வச்சுக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பிச்சைக்காரன் பார்ட் 2. ஸோ பிச்சைக்காரன் 1 எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தெரியும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மொக்க படங்களில் சீக்வல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பிச்சைக்காரன் 2 படத்தை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிச்சைக்காரன் 1 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படம். அப்படி ஒரு படம் சூப்பராக இருக்கும். ஸோ அதோட பேரை வச்சு விஜயாண்டியே தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டேரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு புவர் விஎஃப்எக்ஸாக இருக்கும். விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அண்ட் கதையும் வந்து பெருசாக வந்து இருக்காது. கதை வந்து எங்கெங்கேயோ ஒரு மூளையை மாற்றி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்க தெரியாமல் ஸ்க்ரீன் பிளேலாம் ஒழுங்காக பண்ணாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது வந்து சொதப்பிச்சு. இந்த ஒரு படத்தை நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஏமாந்தேன். இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் அதையும் தாண்டி சைல்டுஹுட் போர்ஷன் விஜயாண்டிக்கு ஒரு சைல்டுஹுட் போர்ஷன் வரும். ஸோ அந்த ஒரு டைமில் வர அந்த ஒரு எமோஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அதை தவிர்த்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறவே பார்த்தீங்கன்னா பச்சையாக என்னடா விஎஃப்எக்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் வந்ததில் ஒரு மொக்க படம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரன் 2. லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் பார்த்தா அதுவும் ஒரு சீக்வல் தான். ஸோ நம்ம காலங்காலமாக சன் டிவியில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தான் பார்த்தா சந்திரமுகி அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படத்தை வந்து நாங்கள் சீக்வல் எடுக்கிறோம்னு சொல்லி நம்ம வாசு வந்து பார்த்தா ராவா லாரன்ஸ் வச்சு எடுத்தார். ராவா லாரன்ஸ் காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாரர் காமெடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுவார். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மொக்கையாகிட்டே தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இந்த ஒரு படம் வடிவேலையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் வச்சு இந்த படம் காமெடியும் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல், ஹாரரும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல், ஹிஸ்டாரிக்கல் காட்டன்னு சொல்லி அதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது பார்த்தா ஊற்றிக்கிச்சு. எதுக்கு அந்த பார்ட் 1ங்கிற பேரை வந்து கெடுக்கிறதுக்காகவே இந்த பார்ட் 2 அப்படிங்கிற நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த சீக்வலுக்கு தேவையான கதை இருந்தால் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தாராளமாக பார்ட் 2 எடுக்கலாம். எத்தனையோ படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வரணும்னு சொல்லி நினைக்கிற படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வராது. நம்ம நினைக்காம இருக்கிற படங்கள் பார்ட் 2 வந்து ஒரு சில படங்கள் பார்த்தா சக்ஸஸ் ஆயிருக்கு. பட் இந்த ஒரு படம் ஜிகிர்தண்டா 2 இதே படத்தில் நடித்த ராவலாரன் சொன்னது ஜிகிர்தண்டா 2 நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு படம் வேற லெவலில் பார்த்தா இருந்துச்சு. பட் இந்த சந்திரமுகி 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படுமொக்கையான ஒரு படம். ஹாரர் காமெடிங்கிற படமே ஏன்டா பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு பார்ட் 2 படம் பயங்கர ஹைப்பாக இருந்த படம். அதான் வந்து பொன்னியின் செல்வன் 2. ஸோ பொன்னியின் செல்வன் 2 உங்களுக்கு எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு தெரியல. எனக்கு பெருசாக பார்த்தா சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ பொன்னியின் செல்வன் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக இருந்துச்சு. உண்மையாலுமே அது பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அதில் வந்து அந்த கதையை மூவ் பண்ணுற ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஆகட்டும் எல்லாமே அந்த படத்தை சூப்பராக வந்து தான் இருந்திருக்கும். அந்த படத்தை கொண்டு போன அந்த கொஞ்சம் கேரக்டர்ஸை பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணி அந்த பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே அந்த படத்தில் எனக்கு சூப்பராக பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இந்த பொன்னியின் செல்வன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னடா படம் இது பொன்னியின் செல்வன் 2 இது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தா இருந்துச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் 1ல் காமிச்ச அந்த கேரக்டர் இருக்கட்டும், அந்த ஊமை ராணியை வந்து பார்த்தா பெருசாக வந்து பார்த்தா காட்டல. அதன் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் பார்த்தா மைனஸாக அமைஞ்சிச்சு. பாட்டும் வந்து பார்த்தா பெருசாக வந்து ஒர்க் அவுட் அகநக சாங்கை தவிர பெருசாக வந்து பார்த்தா எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இது உண்மையாலுமே மணிரத்னம் தான் எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் பார்த்தா இருந்துச்சு. அண்ட் சியான் விக்ரம் இந்த படத்தில் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. அதை தவிர்த்துட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பெருசாக வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. பொன்னியின் செல்வன் 2 உண்மையாலுமே எனக்கு பெருசாக பார்த்தா சாட்டிஸ்ஃபை பண்ணல. உண்மையாலுமே இந்த வருஷம் வந்தாலும் ஒரு மொக்க படம். லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம்னு கேட்டிங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம நாக சைத்தன்யா நடிச்சு ரிலீஸ் ஆன கஸ்டடி அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ
ஸோ இந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனாக வெங்கட் பிரபு அப்படின்னாலே அவரோட படங்கள் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் இருக்கும். மாநாடுக்கு அப்புறம் இந்த ஒரு படம் சைன் ஆனார் அப்படின்னா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைப் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது இந்த படத்தில் இவரையும் தாண்டி சரத்குமார், அரவிந்த்சாமி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது உண்மையாலுமே வெங்கட் பிரபு படமா இது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் பொறுமையாக ரொம்பவே சொதிச்ச ஒரு படமே வச்சுக்கலாம். உண்மையாலுமே இந்த கஸ்டடி அப்படிங்கிற படம் வெங்கட் பிரபு தான் எடுத்தாரான்னு தெரியல. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சு. பட் இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜய் 68 வந்து வெங்கட் பிரபு டேரக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அண்ட் இப்போ கூட பார்த்தா ஷூட்டிங் வந்து பார்த்தா பக்காவாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ விஜயை வச்சு வெங்கட் பிரபு எடுக்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அந்த ஒரு படம் எப்போ வருது அப்படிங்கிற வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெயம் ரவி நடித்து ரிலீஸ் ஆன இறைவன் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ இந்த இறைவன் படத்தை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அகமத் டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இவர் வந்து என்ட்ரன் பொண்ணை அந்த மாதிரி படங்கள் எடுத்தவர். ஸோ அவர் இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்தப்போ பயங்கரமாக இது செம ராவாக இருக்க போகுது. ஒரு ராவான ஒரு சீரியல் கில்லர் படம் நம்ம கொரியனில் எத்தனையோ லாங்குவேஜில் பார்க்குற மாதிரி ஒரு ராவான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. பட் இந்த ஒரு படம் சந்திரமுகி 2 ரிலீஸ் ஆனால் அதே நாளில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பார்த்து கழுவி ஊற்றியாச்சு. இந்த படம் அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு. சீரியல் கில்லர் அப்படின்னாலே வந்து வெறும் ஹெவியான ஒரு வைலன்ஸ் காமிச்சிட்டா அது வந்து ராட்சசன் மாதிரி ஆயிடாது. ஸோ ராட்சசன் இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் போர் தொழில் கூட எடுத்துக்கலாம், எல்லாமே அவ்வளோ பெஸ்ட்டாக வந்துச்சு. பட் இந்த ஒரு படம் ஜெயம் ரவி உண்மையாலுமே ட்ரெய்லர் கொடுத்த ஹைப்புக்கு அளவுக்கு இல்லை. அண்ட் ஏ சர்டிஃபிகேட் இது வேற. ஸோ இந்த படம் அவ்வளோ ஹைப் இருந்துச்சு. இந்த படத்தில் சீரியலுக்குள்ள இருக்குன்னு ஒரு ஆர்க் இல்லை, கதையே வந்து ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகாமல் கிரிஞ்சாக எடுத்து சீரியலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஜேர்னரே லைட்டாக கெடுக்கிற மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த ஒரு படம் ஏதாவது ஒரு தனியூர் 2 வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அதுவும் சீக்வல் தான். ஸோ அதை எப்படியாவது கம்பேக் கொடுக்குறாரா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் அதுவும் ஒரு சீக்வல் தான். நம்ம சுந்தர்சியோட ஆக்டிங்கில் நம்ம வி சித்துரை டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் தலைநகரம். ஸோ தலைநகரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சுந்தர்சி கேரக்டர் சூப்பராக இருக்கும். அந்த சுந்தர்சி கேரக்டர் தாங்கி வடிவேலோட நாய் சேகர் அந்த ஒரு கேரக்டராக சூப்பராக வந்து பண்ணி இருக்கும். அந்த தலைநகரம் படம்னாலே நாய் சேகர் தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். பட் இந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எந்த ட்ராக்னே பார்த்தீங்கன்னா தெரில. இந்த படம் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் பார்க்குறப்போ ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் படக்குள்ள வந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் டோட்டலாக ஒரு வேறு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். என்னடா படம் இது அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு ஒர்ஸ்ட் படமாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜான் விக்கை காப்பி அடித்த ஒரு விஷயம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட்டில் பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அவர் 2 மொக்க படம் கொடுத்துட்டாரு, ஒரு நல்ல படம் கொடுத்துட்டாரு. அதில் வந்த மொக்க படம் தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம ராவல அரசு ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ருத்ரன் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ இந்த ருத்ரன் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ரிவெஞ்ச் த்ரில்லர் தான். சரத்குமார் இந்த படத்தில் அவருக்கு வில்லனாக நடிச்சிருப்பார். ஸோ பெரிய ஹைப் இருந்துச்சு இந்த படத்துக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ ஒரு கிரிஞ்சான ஒரு படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது உண்மையாலுமே வேற ஒரு அந்த படத்தோட டேரக்டர் தான் எடுத்தார், இல்லை ராவாலான்ஸ் வந்து டேரக்ட் பண்ணி கொடுத்துட்டு பேரை மட்டும் டேரக்டரில் போட்டுக்கிட்டாரா அப்படின்னு தெரில. இந்த படம் அவ்வளோ மொக்கையாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹாரர் எலிமெண்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். மற்றபடி அதே பழிவாங்க ராவலாரசனை பார்த்தா சூப்பர் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பழி வாங்குவார். இதுக்கு நடுவில் வேறு ருத்ரன் 2 வேறு லீட் வேறு கொடுத்துருப்பாங்க, என்னத்த சொல்ல. பட் அப்படி இருந்தாலும் அதே ராவலாரன்ஸ் இந்த வருஷம் ஜிகிர்தண்டா 2 பார்த்தீங்கன்னா நடித்து அந்த ஒட்டுமொத்த அவர் இந்த வருஷம் நடித்த மொக்க படங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவராலே இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத காட்டினார். ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்தியோட 25வது படமாக ரிலீஸ் ஆன ஜப்பான் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஸோ ராஜமுருகன் அவரோட டேரக்ஷன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் ஜிப்சி, குக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது கார்த்தியோட 25வது படம் அப்படிங்கிறனாலே இந்த படத்துக்கு ஹைப் இருந்துச்சு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 25th ஃபங்க்ஷன்லாம் வச்சு பெரிய கிராண்டான கார்த்தியோட இது வரைக்கும் வந்த டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து பெரிய ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. அண்ட் இப்போ கூட ஸ்டுடியோ கிரீன் அண்ட் தென் அமீர் அவருக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்தும் இந்த ஒரு படம் ஜப்பான் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜமுருகன் அப்படி ஒரு டைரக்டர், அவர் தான் உண்மையாலுமே இந்த படத்தை எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இருந்துச்சு. அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு. கார்த்தி வந்து இந்த அவரோட பாடி லாங்குவேஜை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் ரொம்ப ஸ்லோ. இந்த படம் எதுக்கு தான் நடித்தாங்களே அப்படின்னே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு மொக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு போய் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருக்கணும் இந்த படத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமாக ஃபெயிலியர் ஆச்சு. தீபாவளி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற அடுத்த படம்னு கேட்டிங்கன்னா அடுத்த மொக்க படம்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஜெயம் ரவி இந்த ஒரே வருஷத்துல 2 மொக்க படம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. அண்ட்
ரெண்டு மொக்க படம் இல்லை, பொன்னியின் செல்வன்ட்டும் பார்த்தீங்கன்னா மொக்க படம், 3 மொக்க படம் தான். ஸோ இந்த ஒரு படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நடித்த ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு வந்த படம் தான் பார்த்தீங்கன்னா அகிலன் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ பூலோகம் எடுத்த கல்யாண கிருஷ்ணன் அவரோட டேரக்ஷன் இந்த படம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஹார்பர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஹார்பரில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு. பட் இந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபை தாண்டி இந்த படம் ஒரு ட்ராக்கே இல்லாமல் போகும், ஒரு ஃப்ளோவே இல்லாமல் இருக்கும். இந்த படத்தில் எதுக்கடா இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வேறு சொல்லுவாங்க, அதுவும் அக்செப்டபுளாக இருக்காது. அண்ட் தென் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப கிரிஞ்சாக வந்து பண்ண இருக்கும். அண்ட் தென் இவருக்கு என்னதான், இவர் ஏன் தான் பிரச்சனை, எதுக்கு தான் இவர் போராடுறாரு, எதுக்கு தான் வில்லன்ஸோட சண்டை போடுறாரு, யார் தான் இந்த படத்தில் வில்லன் அப்படிங்கிற எல்லா கேள்வியும் வந்து இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தோணும். வந்ததில் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டீசெண்டாக இருக்கும், பட் அந்த இன்டர்வல் சீனும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப கிரிஞ்சாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஜெயம் ரவி அடுத்து எப்போ கம்பேக் கொடுக்க போகிறான்னு தெரியல. பூமி இந்த மாதிரி இதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மொக்க படமாக பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. ஸோ இனிமேலாவது ஜெயம் ரவி ஒரு நல்ல படம் கொடுத்தாருன்னா உண்மையாலுமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். லிஸ்டில் பிக் ரவிச்சந்திரனே தான் பார்த்தீங்கன்னா இதே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. அதே சமயம் சந்திரமுகி 2 அப்படிங்கிற மாதிரி, சந்திரமுகி 2, ருத்ரன் அப்படிங்கிற மாதிரி படங்கள் நடித்த ராவல் அரசு தான் வந்து ஜிகிர்தண்டா XX ஒரு படத்தில் ஒரு பெரிய கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. அண்ட் தென் அது போக இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில படங்கள் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்த படங்கள் தான் நிறைய படங்கள். அதில் ஏகப்பட்ட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த லிஸ்ட்டில் சொதப்பியிருக்கு. பட் இந்த ஹிட் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையாலுமே ஏகப்பட்ட படங்கள் சக்ஸஸ் ஆன படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் படங்கள் தான். ஸோ அந்த லோ பட்ஜெட் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நம்ம உண்மையாக சப்போர்ட் பண்ணலாம். ஸோ லோ பட்ஜெட்லேயே அவங்களால பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாமே தேவையற்ற அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஹை பட்ஜெட்டில் எடுத்தாலும் வந்து அந்த கண்டென்ட் உண்மையாலுமே அந்த ஜேர்னரை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், கிளீஷேவாக இருக்கக்கூடாது. 2024 வரப்போகிற எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட், நிறைய ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் வருது. அண்ட் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆக்ஷன் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறையா வருது. ஸோ அந்த ஒரு படங்கள்லாம் எப்படி எடுக்க போகிறாங்க, அந்த படங்கள்லாம் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுதா, இன்னும் எத்தனை படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து பாராட்ட வைக்க போதா, அண்ட் எத்தனை படங்கள் நம்மளை கழுவி ஊற்ற வைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. 2024 வந்தால் தான் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும். அண்ட் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் பார்த்த ஹிட் மூவிஸ் அண்ட் தென் ஃப்ளாப் மூவிஸ், மொக்க மூவிஸ் அண்ட் ஹிட் நல்ல படங்கள். ஸோ இந்த ஒரு படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில ஒப்பீனியன் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மொக்க மூவிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மூவிஸாக தரலாம், ஒரு சில பேருக்கு நல்ல படங்கள் ஒரு சிலது மோசமான மூவிஸாக தரலாம். அண்ட் அது போக நான் ஏதாவது படங்கள் சிலது இந்த மொக்க மூவி மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, இந்த நல்ல மூவி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படங்களை பார்த்தீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்ததில் ஒரு பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் மூவிஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிச்சிச்சு, உங்களுக்கு ஏதாவது படங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒப்பீனியன் இருக்கா, நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அப்படிப்பட்ட உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு, 2024 பார்ப்போம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் SRC ஸ்டார் ரிவ்யூ கிரியேஷன்ஸ் சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பாய்.